பிரியமானவர்களை உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்களை இன்றைய தெய்வீக வார்த்தைக்கு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிற வசனம் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகார கடைசி பாகம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர்ச்சொல் அடைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி இங்கே யாக்கோபுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு உத்தரவாதத்தை நாம் பார்க்கிறோம். யாக்கோபை பார்த்து நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி ஒரு வாக்குரைக்கிறார். பிரியமானவர்களை, இன்றைய நாளிலே நம்மை பார்த்து தேவன் சொல்கிற காரியம் அதுதான். நீ பயப்படாதே, எதை குறித்தும் பயப்படாதே, எதை குறித்து பயப்படாத, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர்ச்சொல் அடைத்தேன், நீ என் கண் முன் இருக்கிறாய், நான் என் வலது கரத்திலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதுகள் இப்போது என் முன் இருக்கிறது சொல்கிறது போல இங்க தேவன் சொல்கிறதே பார்க்கிறோம். நீ எதை குறித்து பயப்பட வேண்டாம். அங்கே சொல்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவர்கள் உன்மேல் புரளுவதில்லை, அக்னி நடக்கும் போது வேகாதிருப்ப, அக்னி ஜுவாலை உன்மேலில் பட்டாது என்று சொல்லி அங்கே கர்த்த தேவன் அங்கு ஆணித்தரமாக யாக்கோபுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போல சொல்கிறதே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை எதிரடியாக வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் உங்களுக்காக தேவன் இருக்கிறார். உங்கள் கவலைகளை தீர்த்து வைக்கும்படிக்கு தேவன் இருக்கிறார். உங்கள் பயங்களை நீக்கும்படிக்கு தேவன் இருக்கிறார். உங்கள் அங்கலாய்ப்புகளை கேட்கும்படிக்கு தேவன் இருக்கிறார். உங்களுக்காக வழக்காடும்படிக்கு தேவன் இருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேசும்படிக்கு தேவன் இருக்கிறார். எனவே எதை குறித்து பயப்பட வேண்டாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா சிவந்த சமுத்திரம் தடையாக வந்தது. பார்வோன் பின்னிட்டு வருகிறான், எதிரே சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளக்க செய்தார். யோர்தா நதி வற்றி போக செய்தார். எப்பேற்பட்ட தேவைகள் சந்திக்கிற தேவனிடத்துல நாம் அடைக்கலமாக இருக்கும் பொழுது நம்முடைய பயத்தை நீக்கி நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி நம்ம சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆனந்தத்தினால் நிரப்பு அல்லவரா இருக்கிறார். எதை குறித்து பயப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, திகையாதபடிக்கு கர்த்தரிடத்தை தஞ்சம் முகுந்து நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாக்க நல்லவர் வல்லவரமா இருக்கிறா. அப்படி எரேமியால வாசிக்கிறோம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன்னு சொல்கிறார். அப்படியாக தேவன் இந்த நாளிலே நம்ம காருண்யத்தினால் இழுத்துக்கொண்டு அநாதி சிநேகத்தினால் சிநேகித்து நம்முடைய எல்லா பயத்திலிருந்து விலக்கி மீட்டு காத்து கொள்ளும்படிக்கு இந்த நாளிலே இந்த வாக்கை கொடுக்கிறார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர்ச்சொல் அடைத்தேன், நீ என்னுடையவன். நாம் தேவனுடையவர்களா இருக்கிறோம், தேவன் நம்முடையவரா இருக்கிறார். எதை குறித்து கவலை வேண்டாம். எல்லா கவலைகளையும் அவர் மீது வைத்து விடுவோம். அவர் நம்ம விசாரிக்கிறவரா இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் சொன்ன தேவன் நம்முடனே இருக்கும் பொழுது நாம் எதை குறித்து பயப்பட வேண்டாம். எதிர்கால குறித்து பயப்பட வேண்டாம், பிள்ளைகளை குறித்து பயப்பட வேண்டாம், நம்முடைய எந்த விதமான தேவைகளை குறித்து பயப்பட, எல்லா தேவைகளை சந்திக்க நல்லவர் வல்லவருமா இருக்கிறார். தேவன் நம்மை மீட்டெடுத்த வல்லமுள்ள ஆண்டவரா இருக்கிறார். குடியில இருந்தோம், பாதாளத்துல இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், நம்ம ரட்சித்து குடியிலிருந்து கரம் கொடுத்து மீட்டு தூக்கி எடுத்து நம்ம அலங்கார வஸ்திரத்தை கொடுத்து இன்றைக்கு அவர் சுவீகார புத்திர பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எனவே எதை குறித்து பயப்படாதபடிக்கு கர்த்தரிடத்தை தஞ்சம் புகுந்திருக்கிற நாம் நம்மை அவர் நித்தம் நடத்துவார் என்று சொல்ல அவர்களுக்கு சரணாகதி அடைவோம். பிரியமான ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீர் எனக்காக இருக்கிறீர், என்னை பாதுகாத்துக் கொள்வீர் என்று சொல்லி நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நீர் என்னை பார்த்து சொல்கிறீர். ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்கிறீர், நீ பயப்படாதே மகனே மகளே, நான் உன்னுடனே இருக்கிறேன் சொல்கிறீர். ஆண்டவரே, நாளிலே நாங்கள் பயப்படவில்லை ஆண்டவரே, நான் பயப்படவில்லை ஆண்டவரே, உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆண்டவரே. என்னுடைய காரியங்களை எல்லாம் பார்த்துக் கொள்வீராக, எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வீராக, என் குடும்பத்தின் தேவைகளை பார்த்துக் கொள்வீராக, என்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வீராக, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை பார்த்துக் கொள்வீராக, குடும்பத்தில் பைனான்ஸ் ப்ராப்ளத்தை பார்த்துக் கொள்வீராக, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீராக. ஆண்டவரே, என்னை உள்ளகையில வரைந்திருக்கிற நீதாமே என்னை எப்பொழுதும் கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆண்டவர் நித்தமும் நடத்தும். ஆண்டவரே,
எது எனக்கு தடையாக வந்தாலும் தடைகளை தகர்த்தெறிகிற மெய்யான தேவனா இருக்கிறீர் ஆண்டவர். தடைகளை உடைத்து போடும். நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைய மாட்டேன். ஏனென்றால் எனக்காக வழக்காடுகிற தேவன், எனக்காக பரிந்து பேசுகிற தேவன், எனக்காக மன்றாடுகிற தேவன் நீர் இருக்கிறீர். எனவே நீ இருக்கும் பொழுது ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு என்னுடைய கவலைகள்லாம் விசாரிக்கிறவராக இருக்கிறீரே என்று சொல்லி எல்லாவற்றையும் கவலைகளை பாரங்கள் உம்மீது வைத்து விட்டு உங்களுடைய சந்தோஷ சமாதானத்தை பெற்றுக்கொண்டே நிச்சயத்தோடு என்ன ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதித்து நடத்துவீராக, பயத்தை நீக்கி போடுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாளிலே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தெய்வம் சொன்ன ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நான் பயப்படாதபடிக்கு அவர் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்ல ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்கள் நினைவுகளை, சிந்தனைகளை அறிந்திருக்கிற தேவன் உங்களை விருப்பத்தின்படி சிந்தனைப்படி எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அப்படி ஒப்புக்கொடுங்கள். தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நித்தம் சந்தோஷமா வாழுங்கள். God bless you.